ஃபுல் ஸ்கின் ப்ராப்ளம். ரொம்ப பார்க்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. முடிஞ்சா நீங்க என்கிட்ட வந்து போட்டோலாம் நீங்க வேணா பார்க்கலாம், என்கிட்ட மொபைல் இன்னும் இருக்கு. அந்த முகத்தை பார்த்துட்டு உட்காந்து அழுவேன். நெத்தி மட்டும்தான் கலரா இருக்கும், இன்னைக்கு ஃபுல்லா என்ன ஆயிருக்குன்னா பிளாக்கா இருக்கும். கை கால் உள்ளங்கால் எல்லாமே பிளாக்கா இருக்கும். காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஜூலிக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 22 வயசு, அப்போ படிச்சு முடிச்சவரப்போ 22 வயசு. 2017-18ஆம் ஆண்டுல ரொம்ப போராட்டம். அதுவும் ஆகஸ்ட் மாதம் தான். எங்க போனா எங்க வருது, ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். போனா அவங்க அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன், எதுவுமே சரியாகலை. என் மூஞ்சியை பார்த்தா எனக்கு பிடிக்காது. அப்ப மம்மி டேடி கல்யாண நாளுக்கு அங்கிள்லாம் வந்துருந்தாங்க. அப்ப அங்கிள்கிட்ட காட்டேன், போட்டோ பார்த்துட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் வாழ்க்கை அங்கிள்கிட்ட. இந்த மூஞ்சியை பார்த்தா இங்க என்ன அங்கிள் அப்படின்னு. அங்கிள் வார்த்தை சொன்னாங்க, யோபு குமார்த்தியை விட நீ அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. நீங்க அந்த போட்டோ நீங்க என்னது நீங்க ரொம்ப இதா இருக்கும். ஆனா அந்த முகத்திலேயே நான் சர்ச்சுக்கு போனேன், அந்த முகத்தை வச்சு சண்டே கிளாஸ்க்கு போனேன், அந்த முகத்தை வச்சு பயிருக்கு போனேன். சர்ச்சுக்கு நான் வெக்கப்பட்டு போகல, தைரியமா போனேன். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ரோட்ல நான் நடந்து போவேன், ஏதாவது திரும்பி பார்ப்பாங்க, ஜேபிஆர் பிள்ளைக்கு என்ன ஆச்சு இப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா யாரும் என்னது கேட்க மாட்டாங்க. சிலர்லாம் சொன்னாங்க, முடியெல்லாம் பார்த்தா இவ்வளவுதான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு கிளிப்பு போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா எனக்கு ஆல்ரெடி நல்ல முடி கொடுத்துருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்க, இன்னும் கொடுப்பாரு. ஆமேன்னு